நிறைய நன்மை கிடைக்கணும்னு இந்த பாலக்கீரையை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது போங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க பாலக்கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஏன்னா 100 கிராம் பாலக்கீரையில 2.7 mg அளவுக்கு அயன் கண்டென்ட் இருக்குங்க. இவ்வளவு இரும்பு சக்தி இருந்தும் நம்ம உடம்பால இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதுல இருக்கிறது நான்-ஹீம் அயன். ஃபுல்லா யூட்டிலைஸ் ஆகணும் அப்படின்னா இது கூட சேர்த்து நம்ம விட்டமின் சி எடுத்துக்கணும். விட்டமின் சி நீங்க எப்படி சேர்த்துக்கிறது? சமைச்சு முடிச்ச பிறகு அரை எலுமிச்சை பழத்தை நீங்க புழிஞ்சு விட்டுக்கலாம். உடமிளகா இல்ல தக்காளியை சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். சாலடா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். இரும்பு சத்து முழுசா உங்களுக்கு கிடைக்கும். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் இ, விட்டமின் கே போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதுவும் உங்க உடம்பு சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா இது ஃபேட் சால்யூபிள் விட்டமினா இருக்கிறதுனால ஃபேட்ஸை நீங்க சேர்த்து எடுத்துக்கணும். இந்த நன்மைகள் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா நீங்க சமைக்கும் போது நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில கொண்டு சமைச்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்றவங்க இது ஸ்மூத்தியா எடுத்துக்கிற பழக்கம் இருக்கும். இது ஸ்மூத்தியா நீங்க எடுத்துக்கும் போது நட்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நட்ஸ்ல இருக்கிற நல்ல ஃபேட் இந்த விட்டமின் அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. நிறைய பேர் இதை பாயில் பண்ணி சாப்பிடுறேன்னு பாயில் பண்ணும் பொழுது தனி எடுத்து வெளியே கொட்டிடுவாங்க. அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. இதுல பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இருக்குங்க. இது வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் அப்படின்றதுனால நீங்க தண்ணி எடுத்து கொட்டும் பொழுது அதுலயே இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே போயிடும். பாயில் பண்ற தண்ணியை வெளியே எடுத்து போடாம அதோட சேர்த்து சாப்பிடுறது தாங்க சிறந்தது. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த பாலக்கீரையை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தான் இதுல இருக்கிற முழு நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால தவறாம இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் டிப்ஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.